வீடியோவில் காலேஜ் அண்ட் ஆஃபீஸ் மேக்கப்புக்கு தான் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் வந்துட்டு ஃபேர் அண்ட் லவ்லி அண்ட் பான்ஸ் பவுடர் யூஸ் பண்ணி தான் நம்ம மேக்கப் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் டாட் அண்ட் கீயோட விட்டமின் சி மாய்ஸ்சரைசர் வந்து ஃபேஸ் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிக்கிறேன் ஸ்கின்னோட ஹைட்ரேட்டிங்காக. இதனால் நான் கை வச்சு நான் பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். நம்ம அந்தளவுக்கு மேக்கப் போடலனாலும் நம்ம ஸ்கின்னை ஹைட்ரேட்டிங்காக வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. நெக்ஸ்ட் வந்து நம்ம சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு டெர்மாக்கோவோட 1% ஹைலரானிக் ஆசிட் சன்ஸ்க்ரீன் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் காஸ்ட் வரவே வராது. இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து ரிவ்யூ போட்டுக்கோம். நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். ஆயிலி ஸ்கின் பீப்புளுக்கு இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்டாக இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டெப்பை வேணால் நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். பட் இந்த ஸ்டெப்பை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணோன்னா நம்ம ஸ்கின் வந்துட்டு ரொம்பவே டேன் ஆகிடும். ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம டெய்லி மேக்கப்பில் வந்து இதை ஃபாலோ பண்ணுறது ரொம்பவே இது. ஸோ அதனால் நம்மளும் வந்து அப்ளை பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம ஃபுல்லாக வந்து கை வச்சு நம்ம பிளெண்ட் பண்ணி விட்டுட்டோம். உங்களுக்கே இதை பார்த்தா நல்லாவே தெரியும். ஸ்கின்னில் நல்லா ஈஸியாக வந்து அப்சர்வ் ஆகிடுச்சு. எந்த ஒரு ஒயிட் காஸ்ட்டும் இல்லை, ரொம்ப ஆயிலியாகவும் வந்துட்டு இல்லை. அடுத்து வந்து நம்ம ஸ்கின்னில் வந்து நம்ம ஃபேர் அண்ட் லவ்லி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து ஏதாவது பிபி க்ரீம் இந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஃபேர் அண்ட் லவ்லி தான் நான் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம எப்போவுமே ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுற மாதிரியே வந்து நம்ம டாட்டடாக ஃபேஸில் வச்சுக்கலாம். எதுவுமே ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுறதோட நெக்குக்கும் அப்ளை பண்ணுறது ரொம்பவே நல்லது. அப்போ தான் நம்ம வந்து டிஃப்ரென்ஸ் தெரியாமல் இருக்கும். இல்லைனா ஃபேஸ் மட்டும் ரொம்பவே வந்துட்டு ப்ரைட்டாக இருக்க மாதிரி இருக்கும், அன்இவனாக இருக்கும் பார்க்குறதுக்கு. டெய்லி நம்ம வந்து காலேஜ் கிளம்பும் போது, ஆஃபீஸ் கிளம்பும் போது ஃபவுண்டேஷன், கன்சீலர், கான்டர் இதுக்கெலாம் டைம் இருக்காது. ஸோ அதுக்காக வந்து சிம்பிளான ஒரு மேக்கப் லுக் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பிபி க்ரீம் கூட வந்து நீங்கள் ஆல்டர்னேட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அது ஈஸியாகவே ஸ்கின்னில் பிளெண்ட் ஆகிடும். அடுத்து வந்து நம்ம பான்ஸ் பவுடர் வச்சு நம்ம எதை செட் பண்ணிக்கலாம். இதுலேயும் வந்து நான் காம்பேக்ட் வந்து நான் யூஸ் பண்ணல, நார்மலான பவுடர் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் காம்பேக்ட் கூட யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பிபி க்ரீம் ஆர் இது யூஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் காம்பேக்ட் வச்சு செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம மற்ற ஸ்டெப்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து லிப்ஸை ஹைட்ரேட்டிங்காக வச்சுக்கிறதுக்காக லிப் பாம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஐக்கு வந்துட்டு காஜல் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே டைம் எடுத்துக்கும். அது வரையும் நம்ம லிப்ஸ் வந்து ட்ரையாக தான் இருக்கும். ஸோ லிப் பாம் அப்ளை பண்ணிவிட்டு கண்ணுக்கு வந்து காஜல் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஹியூடா பியூட்டியோட காஜல் தான் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஃபுல்லாக வந்து நம்ம இப்போ கண்ணுக்கு வந்து வாட்டர் லைனில் மட்டும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ 2 சைடும் வந்து நான் அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐப்ரோ தான் வந்து நான் ட்ரா பண்ண போகிறேன். இதுக்கு ஏடியஸோட ஐப்ரோ பென்சில் வந்து நான் எடுத்திருக்கேன். நீங்கள் ஷார்ப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இப்படி ஐப்ரோஸ் வந்து நீங்கள் த்ரெட்டிங்லாம் பண்ணலை அப்படின்னா நீங்கள் இந்த ட்ரிக்கை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலாம். நான் எப்போவுமே ஏன்னா இதான் ஃபாலோ பண்ணுவேன், அதனால் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவுட்டரில் வந்து நீங்கள் லைன் மாதிரி வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ ட்ரா பண்ணிவிட்டு வந்து நீங்கள் உள்ளே ஃபில் பண்ணும்போது நேச்சுரலாக இருக்கும். இப்போ நான் வந்து இந்த சைடு இருக்கிறதுக்கும் இந்த சைடும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். அவுட்டரில் அதே மாதிரி இப்போ நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ரொம்ப வந்து நம்ம லைன் ட்ரா பண்ணுறது தெரியாத அளவுக்கு வந்து நம்ம அப்படி ட்ரா பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா உள்ளே ஃபில் பண்ணிவிட்டு விட்டுடலாம். இதில் நம்ம ப்ரஷ்ஷை வச்சு ஐப்ரோ ஷேப் வந்துட்டு கரெக்ட் பண்ண போகிறோம். ஏன்னா ஐப்ரோ பென்சில் யூஸ் பண்ணோன்னா ரொம்பவே ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். இந்த ப்ரஷ் பார்த்தீங்கன்னா மீஷோவில் வாங்கினதா ஹலோ கிட்டின்ற அந்த பாக்ஸில் வந்து 8 ப்ரஷஸ் இருக்கும். அதில் வந்துட்டு க்ராஸாக இருக்கிறது தான் நான் ஐப்ரோக்கு வந்து நான் யூஸ் பண்ணுறேன், ஐப்ரோ ப்ரஷ்ஷை. இதை வச்சு நம்ம வந்து அதை ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பண்ணும்போது நம்ம ஐப்ரோஸ் பார்க்கும் போது வந்து நேச்சுரலாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப டார்க்காக வந்து நம்ம வரைஞ்சிருக்க மாதிரி தெரியாது. இதை வச்சு நீங்கள் ஐப்ரோ உள்ளே கூட வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். நேச்சுரலாக தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ ஒன் சைடு நான் பண்ணிட்டேன், இந்த சைடும் அதே மாதிரி வந்து நம்ம ஐப்ரோ வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ ஐப்ரோஸ் வந்து ஃபுல்லாக வந்து பர்ஃபெக்டாக நம்ம போட்டுட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து ஐ ஷேடோ வந்து யூஸ் பண்ணலாம். நான் ஒரு பீச் கலர் வந்துட்டு நான் எடுத்திருக்கேன். மேக்கப் வந்து சிம்பிளாக இருக்கணுன்றனால அந்த கலர் வந்து நம்ம லைட்டாக வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஜஸ்ட் பார்த்தா வந்து ஒரு ஷிம்மரிங்காக லைட்டாக தெரிகிற மாதிரி. இப்போ நான் வந்து நல்லா அந்த ஃபிங்கர் வச்சு நான் பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். இதே மாதிரி அதர் சைடு ஐக்கும் வந்து நான் ஐ ஷேடோ வந்து நான் அப்படி கை வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். அடுத்து வந்து நம்ம ஐலைனர் தான் போட போகிறோம். சிம்பிளாக இருக்கணுன்றதுக்காக வந்து நம்ம இன்னர் கார்னர்லேருந்து அவுட்டர் கார்னர் வரைக்கும் வந்து நம்ம தின்னான லைனாக வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம் ஐலைனர்லாம். இப்போ நம்ம டபுள் சைடு வந்து நம்ம இது பண்ணிட்டோம். விங்ஸ் வந்து நம்ம போட்டுக்கலாம். அதுவுமே நான் ரொம்ப போல்டாக போடாமல் லைட்டாக போட்டுக்கிறேன். அடுத்து இன்னர் கார்னரில் வந்து நம்ம அந்த எட்ஜஸ் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம ஐலைனர் போட்டுட்டோம். இன்னும் கண்ணை வந்து நீங்கள் போல்டாக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஸ்டெப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். காஜல் வந்து நான் வந்து வாட்டர் லைனுக்கு கீழே வந்து லைட்டாக வந்து நான் அப்ளை பண்ணுறேன். இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது சின்னதாக கண் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இந்த டிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நம்மளுக்கு ஐஸ் வந்து பார்க்குறதுக்கு நல்லா கொஞ்சம் பிக்கராக தெரியும், நல்லா போல்டான ஒரு லுக்காக சூப்பராக இருக்கும். வாட்டர் லைன் கீழே இப்படி அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து ஐலைனர் அப்ளை பண்ண போகிறோம். அது மேலேயே வந்து நம்ம இப்போ ஐலைனர் அப்ளை பண்ணலாம். இப்போ நான் டபுள் சைடு வந்து அப்ளை பண்ணிட்டேன். நல்லாவே உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம பவுடர் வச்சு நல்லா செட் பண்ணிக்கலாம் நம்ம மேக்கப்பை.
நெக்ஸ்ட்டு நம்ம ஐ லேஷஸ்க்கு வந்து மஸ்காரா யூஸ் பண்ணலாம். நான் டாஸ்லரோட மஸ்காரா தான் நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ டபுள் சைடு வந்து நம்ம மஸ்காரா யூஸ் பண்ணிட்டோம். அதே மாதிரி கீழேயும் வந்துட்டு நம்ம மஸ்காரா யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு ரெட்டிஷ் பிங்க் ஷேடில் வந்துட்டு ஒரு லிப்ஸ்டிக் வந்து நான் வியர் பண்ணிக்கிறேன். லைட்டாக வந்து நான் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம ஃபேஸ்க்கு மேக்கப் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்து வந்து ஹேர் ஸ்டைல் தான் பண்ண போகிறோம். அதுக்காக ஃப்ரண்ட்டில் வந்து நான் கொஞ்சம் ஹேரை வந்து நான் எடுத்துக்கிறேன். சைட் பார்ட்டிஷன்லேருந்து ஃப்ரண்ட்டில். இந்த ஹேர் வந்து நம்ம எந்த பார்லரும் போய் நான் கட் பண்ணல. ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து நம்ம வீடியோ போட்டிருக்கோம். சைட் ஸ்வெப்ட் பேங்க்ஸ் வந்து நம்ம எப்படி வந்து நம்மளா செல்ஃபாக கட் பண்ணுறதா அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். நான் அதோட லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கண்டிப்பாக வந்து ஈஸியாக புரிகிற மாதிரி தான் இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வந்து அதில் நம்ம கட் பண்ணியிருக்கோம். இது நான் கொஞ்சம் பார்ட்டிஷனாக எடுத்துருக்கனால உங்களுக்கு அந்தளவுக்கு தெரியல. பட் நம்ம அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து தெரியும். வேணால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், பின்னி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம அக்சசரிஸ் தான் வந்து நம்ம வியர் பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம இயரிங் வியர் பண்ணிக்கலாம். நான் சில்வர் கலர் வந்துட்டு ஸ்டோன் ஒர்க் மாதிரி இருக்கனால சில்வர் கலர் இயரிங்கை வந்து நான் வியர் பண்ணிக்கிறேன். அதுக்கு பேரப் பண்ணுறதுக்காக வந்து நான் அதே மாதிரி செயின் வந்து நான் வியர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு ப்ரேஸ்லெட் போட்டுட்டு கையில் வந்து வாட்ச் கட்டிக்கலாம். அவ்வளோதான், நம்ம மேக்கப் முடிஞ்சிருச்சு. இதான் நம்ம க்ரியேட் பண்ண வந்து சிம்பிளான ஒரு டெய்லி காலேஜ் மேக்கப் லுக் ஆர் வந்து ஆஃபீஸ் ஒர்க்கு கூட வந்து நம்ம இதை பண்ணலாம். கண்டிப்பாக சிம்பிள் அண்ட் எலகண்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ரொம்ப மேக்கப் பண்ண மாதிரியும் தெரியாது. இதில் வந்து நம்ம ஃபவுண்டேஷன் எதுவுமே நம்ம யூஸ் பண்ணாமல் ஜஸ்ட் ஃபேர் அண்ட் லவ்லி பாண்ட்ஸ் பவுடர் மட்டும் வச்சு தான் நம்ம இதை பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.